நாம் இளமையாக இருக்கும்போது வளர ஆவலுடன் காத்திருக்க முடியாது. நாம் முதுமையடையும் போது கடந்த பல வருடங்களை ஏக்கத்துடன் திரும்பி பார்க்கிறோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு காலங்கள் வரும்போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கடவுளும் விரும்புகிறார். எந்த வயதாக இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அவர் தருகிறார். அவர் நம்மை அவருக்கு அர்ப்பணித்து அவர் அனுமதிக்கும் போராட்டத்தையும் அவர் வழங்கும் பலத்தையும் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கிறார். முதுமையின் சோதனைகளை எதிர்கொண்ட ஒரு பெண் கொலம்பியா வேதாகம கல்லூரி முதல்வர் ஜே ராபர்ட்சன் மெக்வில்கனிடம் கடவுள் ஏன் நம்மை முதுமையாகவும் பலவீனமாகவும் அனுமதிக்கிறார் என்று கேட்டார். மெக்வில்கன் ஒரு கணம் யோசித்துவிட்டு பின்னர் பதிலளித்தார். கடவுள் இளமையின் வலிமையையும் அழகையும் உடல் ரீதியாக திட்டமிட்டுள்ளார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் முதுமையின் வலிமையும் அழகும் ஆன்மீகமானது. தற்காலிகமான வலிமையும் அழகையும் படிப்படியாக இழந்து விடுகிறோம். எனவே என்றென்றும் இருக்கும் வலிமையிலும் அழகிலும் கவனம் செலுத்துவது பயனுள்ளது. எனவே நம்முடைய தற்காலிக சீரழிந்து வரும் பகுதியை விட்டு வெளியேறி நமது நித்திய வீட்டிற்கு செல்வதில் உண்மையிலேயே ஆர்வமாக இருப்போம். நாம் எப்பொழுதும் இளமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் இருந்திருந்தால் நாம் ஒருபோதும் வெளியேற விரும்ப மாட்டோம். வாழ்க்கையின் வசந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் கனவுகளை நிறைவேற்ற கடவுள் வைத்திருக்கும் நேரத்தை நம்புங்கள். நீங்கள் வாழ்க்கையின் கோடை அல்லது இலையுதிர் காலத்தில் இருக்கிறீர்களா? உங்கள் அன்றாட சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள். குளிர்காலத்தின் குளிர்ச்சியை நீங்கள் உணர்ந்தால் கடவுளை நன்கு அறிந்து கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். அவருடைய பிரசன்னம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்தையும் வலிமை மற்றும் அழகு நிறைந்ததாக மாற்றும். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உங்களையும் அவர் தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்றுதான் வேதவசனம் கூறுகிறது. எந்தெந்த காலத்தில் எதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டுமோ அதை குறித்து கவனமாக இருப்போமா?